அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் சௌச்சௌக்காய் வச்சு சாம்பார் பண்ண போகிறோம். சௌச்சௌக்காயோட பெனிஃபிட் பற்றி ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். சௌச்சௌக்காயில் புரதம், விட்டமின், கால்சியம் இருக்குது. இதில் நீர் சத்து அதிகமாக இருக்குது. ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ப்ரெக்னென்ட் லேடிஸ் சில பேர்த்துக்கு கால் வீக்கமாக இருக்கும். அவங்க இந்த சௌச்சௌக்காய் சாப்பிடும்போது கால் வீக்கம் கொஞ்சம் குறையும். அதேமாதிரி குழந்தைங்களுக்கு கால்சியம் தேவைப்படும். அது அதிகமாக இந்த சௌச்சௌக்காயில் இருக்குது. கொழுப்பு கரைக்கக்கூடியது. இந்த காயை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சாம்பார் பண்ண போகிறோம். இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். குக்கரில் ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சிடலாம். நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு கப் பருப்பு ஊற போட்டு வச்சுருக்கேன். இது இதில் போட்டுடலாம். நான் சௌச்சௌ சாம்பார் பண்ணுறதுக்கு துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் தண்ணி, பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி, இதில் பருப்புக்காக கொஞ்சம் உப்பு. நல்லா பருப்பு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சிடலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம காய் ரெடி பண்ணிக்கலாம். காயை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தோல் சீவிடுங்க. இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்ததுமே இதை கட் பண்ணிடலாம். பாருங்கள், உள்ளே இருக்கிற இந்த விதையை எடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணி சமையலில் போட்டுக்கலாம். இந்த விதையை எடுத்தால் போதும். இதில் பாருங்கள், நீர் சத்து அதிகமாக இருக்குது. கட் பண்ணும்போதே தண்ணி வருது பாருங்கள். பாருங்களேன். கடாய் சூடானதும் அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்த பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம் இதில் ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுமே இதில் ஒரு வரமிளகா, 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இதோட நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சொன்னேன். வெங்காயம் வதங்கினதுமே கருளி யூஸ் போட்டுக்கலாம். அதே இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதோட நான் 2 தக்காளி, 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே இதில் சேர்த்திக்கலாம். இதே லேசாக வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சௌச்சௌக்காயை சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், சாம்பார் தூள் 2 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் காய்க்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதில் கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா போதும்.
எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுறது. ஒரு மூடி போட்டு ஒரு ஹை ஸ்பீடில் 2 நிமிஷம் வைங்க. காய் நல்லா குக் ஆயிரும். பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதை லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. காய் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்திக்கலாம். இதோடவே நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி நான் பருப்புக்கு உப்பு போட்டிருக்கேன், காய்க்கு உப்பு போட்டிருக்கேன். ஸோ நான் இப்போ உப்பு போடல. இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். பாருங்கள் சூப்பரான மணமான சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வேணால் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவுறேன். அவ்வளோதாங்க. சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான சவ் சவ் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.